ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 10 வெள்ளிக்கிழமை 2024 வருஷத்துக்கான அட்சய திருதியை. அன்னைக்கு தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 மணி நேரத்தில் ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை நீங்கள் கண்ணால் பார்த்துடுங்க. அப்படி பார்க்கறது மூலயமா 7 ஜென்ம பாவங்கள் தீரும். வீட்டில் தங்கமழை பணமழை பொழியும். அட்சய திருதியை அன்னைக்கு பள்ளியை நம்ம பார்த்துட்டோன்னா எல்லா விதமான பாவமும் நீங்கி எல்லா செல்வங்களும் கிடச்சி லக்ஷ்மி கடாட்சத்தோட வாழ முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஐதீகம். அப்படி பள்ளிக்கும் அட்சய திருதியைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவலை இப்போ பார்க்க போகிறோம். ஒரு வருடமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி தான் அட்சய திருதியை. அன்னைக்கு தங்கம் வாங்குவோம், வீடு மனை நிலம் இதெல்லாம் வாங்குவோம், கார் பங்களா வாங்கலாம். அது கூட அன்னைக்கு தினம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தினமும் சுற்றி திரியக்கூடிய சுவர்களை அதிகமாக பார்க்கக்கூடிய பள்ளியை நீங்கள் ஒரு முறையாவது பார்க்கணும். மற்ற நாட்களெல்லாம் எளிதாக உங்கள் கண்ணில் படக்கூடிய பள்ளி அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் தேடி பார்த்தாலும் அவ்வளோ சுலபமாக கிடைக்காதான். அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை யாரு கண்ணிலையும் படக்கூடாதுன்னு வாஸ்து பகவான் கட்டளை இட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி பல சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்து பகவானோட கட்டளை கிணங்க எல்லா பள்ளிகளும் அன்னைய தினம் கண்ணுக்கு தெரிய இடத்துல போய் ஒளிஞ்சுப்பாங்களாம். இதனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்களால அந்த பள்ளியை தினமும் கூட பார்க்க முடியும், ஆனால் அன்னைய தினம் பார்க்கவே முடியாதான். அதையும் தாண்டி உங்கள் கண்ணில் அந்த பள்ளி தென்பட்டுருச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு கொடுத்து வச்ச ஒரு அதிர்ஷ்டசாலி தான். 7 ஜென்மத்து பாவமும் உங்களை பிடிச்ச பீடையும் தரித்திரமும் விலகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட பள்ளி உங்கள் கண்ணில் படணும்னு வாஸ்து பகவானை மனசார வேண்டிக்கோங்க. அதுவும் குறிப்பாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய 3 நேரத்தில் ஏதாவது 2 மணி நேரம் உங்கள் கண்ணில் அந்த பள்ளி தென்படுற மாதிரி பார்த்துக்கோங்க. 2024 வருஷம் மே 10ஆம் தேதி அட்சய திருதியை அன்னைக்கு காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்குமோ, அதே மாதிரி மதியம் 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்குமோ, இல்லை சாயந்தரம் ஒரு 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த மாதிரி நேரங்களில் தங்கம் வாங்குறதுக்கு சிறந்த நேரங்களாக கருதப்படுது. அதுதான் அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கான முகூர்த்த நேரங்கள். இந்த 3 விதமான 2 மணி நேரம் சொல்லியிருக்கோம்ல, காலையில் 9:00லேருந்து 10:30, மதியம் 12:00லேருந்து 1:30, சாயந்தரம் ஒரு 6:00லேருந்து 7. இந்த மாதிரி நேரங்களில் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் சுவர்களில் இருக்கக்கூடிய பள்ளியை உங்கள் கண்ணால் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். தென்படலைனா கூட உங்கள் வீட்டோட மூலைகளில் ஏதோ ஒரு இடத்துல பள்ளி கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும். அதை கண்ணால் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அந்த பள்ளி உங்கள் கண்ணில் பட்டுருச்சுன்னா தலை வணங்கி நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுவே போதும். நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிலச்சிருக்கிறதுக்கு, நம்ம பிடிச்ச பீடை விலகிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம்தான் அன்னைய தினம் நீங்கள் பள்ளியை வழிபடுறது. அதுக்காக நான் பள்ளியை பார்க்கல, எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காதா, தங்கம் வெள்ளி என் வீட்டில் சேராதா, வாஸ்து பகவான் அருள் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அர்த்தம் இல்லை. கிடைக்கலனாலும் வாஸ்து பகவானையும் பள்ளியையும் மனசார வேண்டிக்கோங்க. ஒருவேளை கிடச்சிது உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு கூடுதல் அதிர்ஷ்டம், அவ்வளவுதான். முயற்சி பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.